நிவின் வந்து காவேரி வீட்டுக்கு வராரு. நிவினை பார்த்தது எல்லாருமே வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்னம்மா என்னாச்சு, எதுவும் பிரச்சனை இல்லைல்ல அப்படி சொல்லிட்டு யமுனா கேட்குறாங்க. எல்லா பிரச்சனை தாண்டி, வீட்டை பார்த்தாச்சு இல்லை, எல்லாத்தையும் ஏற கட்டிகிட்ருக்கோம், சீக்கிரமாகவே வீடை காலி பண்ணி போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே சரிம்மா அப்படி சொல்லிட்டு யமுனா எல்லாமே ஏற கட்டிகிட்ருக்காங்க. அப்போது என்ன பண்ணுறாரு, நிவின் வந்து காவேரி கிட்டே பேசுறதுக்காக வராரு. காவேரி சாரி காவேரி அப்படின்றாரு. எதுக்கு சாரி கேட்குறீங்க அப்படின்னோடனே, இல்லை காவேரி என்னால் தானே இவ்வளோ பெரிய பிரச்சனை, என்னால் தானே எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல காவேரி, யமுனா கேட்டதால நான் சொல்ல வேண்டியதாக போச்சு அப்படின்னோடனே, பரவாயில்ல அதான் சொல்லிட்டீங்கல்ல, அமைதியாக இருங்க வேலையை பாருங்கள் அப்படின்ட்டாங்க. என்ன காவேரி என் மேலே கோவமா அப்படின்னோடனே, நான் யாருங்க உங்கள் மேலே கோவப்படுறதுக்கு, உங்களுக்கு விஜயை பழி வாங்கணும், அதனால் நல்லா பழி வாங்கிட்டீங்க, கரெக்டாக சொல்லி எங்களை மாட்ட விட்டுட்டீங்க, போதும் தானே உங்களுக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு கேட்குறாங்க. என்ன காவேரி இப்படிலாம் பேசுகிறேன், நான் அப்படிலாம் யோசிக்கல காவேரி அப்படின்றாங்க. நீங்கள் யோசிக்கலையோ அதான் இப்படி தான் நடக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சு தானே இதெல்லாம் பண்ணீங்க, உங்களுக்கு தெரியாதா இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி தான் நடக்கும்னு சொல்லிட்டு நான் எப்படியாவது பேசி வேறு ஏதாவது பேசியிருப்பேன், ஆனால் எல்லாத்தையும் கெடுத்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல இப்போ உங்களுக்கு, அதான் விஷயம் நானும் பிரிஞ்சிட்டோம்ல, இதுக்கப்புறம் சந்தோஷமாக இருங்க, ஏன்னா நீங்கள் சொன்னீங்கல்ல என்னை மன்னிக்கவே மாட்டேன், எக்காரணம் கூட உன்னை நான் மன்னிக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு சொன்னீங்கல்ல, கரெக்டாக பழி வாங்கிட்டீங்க, நான் உங்களை கஷ்டப்படுத்தி யமுனாக்கு கல்யாணம் பண்ணி வச்சதால் தானே இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சி அடைகிறாரு நிவின். என்ன காவேரி இப்படி பேசுகிறேன், நான் அப்படிலாம் யோசிச்சு கூட பார்க்கல காவேரி, நான் ஏன் அப்படிலாம் யோசிக்க போகிறேன், நான் எதுவும் எதிர்ச்சியாக சொல்லிட்டேன், நீங்கள் நல்லவன்றது காட்டுறதுக்காக வந்து விஜய் வந்து மோசமானவன் காட்டணும், எங்களை பற்றி வந்து எல்லாருக்கிட்டே சொல்லணும் அப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னோடனே, ஏன் காவேரி இப்படிலாம் பேசுகிறேன், அப்படிலாம் நான் யோசிக்கல காவேரி, இங்கே பாருங்கள் யார் யோசிச்சானா யோசிக்கலன்னா என்ன, நடக்கிறது நடந்து எத்தனை தீரும், என்ன பண்ணுறது, இல்லை காவேரி விஜய் வந்து அப்படிலாம் யோசிக்கல, அவர் ஏன் இப்படி பண்ணார் எனக்கே தெரில, அன்னைக்கு கூட வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து உன்னை பற்றி உயர்வாக பேசினார், ஆனால் இப்போ ஏன் உன்னை போக சொன்னார் எனக்கு இப்போ வரைக்கும் புரியல, அதை நாங்கள் பார்த்துக்குறோம், எங்கள் 2 பேருக்குள்ளே 1000 இருக்கும், அதை நாங்கள் பார்த்துப்போம், உங்கள் வேலை என்னமோ அதை பாருங்கள், மறுபடியும் உங்ககிட்ட கேட்குறேன், இதுக்கப்புறம் தேவையில்லாமல் ஏன் விஷயத்துலையும் சரி விஜய் விஷயத்துல தயவு செய்து தலையிடாதீங்க, உங்கள் கையெடுத்து கும்பிட்றேன் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டுட்டு வருத்தப்படுறாரு நிவின். என்ன காவேரி இப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா ஆச்சு காவேரி என்னடா சொன்னா அப்படின்னோடனே, என்ன சொல்லுவா, என் மேலே செம கோபத்தில் இருக்கா காவேரி, டேய் நீ என்னடா பண்ணுவ, என்னால் தானே நான் வெளியே வந்துடுச்சு இவ்வளவும், இல்லைனா காவேரி விஜய் வந்து பிரிஞ்சிருப்பாங்களா, இல்லைடா அப்படி இருந்தாலும் கண்டிப்பாக பிரிஞ்சிருப்பாங்க, அந்த இருக்கானே விஜய் அவன் தான் வந்து போக சொன்னானடா காவேரியை ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போக சொன்னது என் காதால் நான் கேட்டேன்டா, எப்படினாலும் அவங்கக்குள்ளே எதாவது பிரச்சனை பண்ணாலும் பிரச்சனையோடு போயிருக்கோம், இப்போ நான் தான் இதுக்கெல்லாம் காரணமாயிட்டேன்ல, காவேரியை பொறுத்த வரைக்கும் நான் தான் இதை வந்து பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மேலே கோவமாக இருக்கானே, டேய் அந்த கோவம்லாம் சாதாரண விஷயம்டா, ஆனால் விஜய் பண்ணதை கம்பேர் பண்ண போது நீ பண்ணதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை நிவின், விடு காவேரி சரியாயிடுவா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னோடனே, சரிண்ணே ஆனால் காவேரி என்கிட்ட இப்படி பேசுனது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, நான் என்னமோ அவங்க 2 பேர் பழி வாங்கின மாதிரி பேசிட்டா, எனக்கு அதுதான் கஷ்டமாக இருக்குது, விடுடா பார்த்துக்கலாம், சரி சாமான்லாம் ஏற கட்டணும்ல, அதனால் டெம்போ வர சொல்லியிருக்கேன், நான் எல்லாமே ஏற கட்டிட்டேன், எதுவும் பிரச்சனை இல்லை, கூட மாட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியாடா, அதெல்லாம் பார்த்துக்கலாண்ணே அப்படி சொல்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்து வந்து இந்த சாமான்லாம் எடுத்து ஏற கட்டிட்டு இருக்காங்க. இங்கே விஜய் வந்து அவங்க வீட்டிலேருந்து பார்க்குறாரு, பார்த்து செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு, அவ்வளோதான் இதுக்கப்புறம் காவேரி இந்த ஊர்லேயே இருக்க மாட்டா போல் இருக்கு, அவ்வளோதான் கிளம்பிட்டாங்க, அப்பாடி ஒரு தொல்லை விட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு விஜய் செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு. விஜய் வந்து கீழே ஓடி வந்து லைக் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும், இப்போ எதுக்காக வீடை காலி பண்ணுறீங்க அப்படின்னோடனே, நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துன்னு போயிட்டே இருங்க, நாங்கள் வீடு கண்டிப்பாக காலி பண்ணுவோம், சரி நீங்கள் காலி பண்ணால் போங்க, ஆனால் ஏன் காவேரி கூட்டிகிட்டு போகிறாங்க, ஏன் பொண்டாட்டி எதுக்காக கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னோடனே, அதை கேட்க நீ யாருப்பா காவேரி, நான் யாருன்னு சொல்லு காவேரினோட, காவேரி அமைதியாக இருக்காங்க. காவேரியோட அமைதியை பார்த்து விஜயால் தாங்கிக்க முடியல, பயங்கரமாக மனசு கஷ்டப்படுறாரு விஜய் காவேரியை பார்த்து.